Secular. The term secular means எல்லா ரிலீஜியன்ஸும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிலீஜியன்ஸும் வந்து ஈக்குவல், லைக் பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது, எல்லா ரிலீஜனும் ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுறது தான் செக்யூலர். ஸோ த டேர்ம் செக்யூலர் வந்து எப்போது ஆட் பண்ணாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஓகேவா. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, although like however the Supreme Court said in 1974, although the word secular state were not expressly mentioned in the constitution, there can be no doubt that constitutional makers wanted to establish such a state, and accordingly article 25 to 29 have been included in the constitution. Supreme Court என்ன சொல்கிறாங்கன்னா 1974 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்யுலர்ன்றது வேர்டு வந்து நம்ம வந்து வெளிப்படையாக வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணலனாலும் கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் வந்து ஆர்டிகல் 25 to 28 guaranteeing the fundamental rights to freedom of religion. ஸோ எல்லா ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கேரண்டி பண்ணுறாங்க ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனுக்கு. ஓகேங்களா. ஸோ செக்யுலர்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ்லாம் வெளிப்படையாக இல்லைனாலுமே நம்மளோட ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுடைய ரிலீஜனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்குது, லைக் எல்லாருமே ஈக்குவல்ன்ற மாதிரி. ஸோ guaranteeing the fundamental rights to freedom of religion have been included in the constitution. ஓகேங்களா. இதில் என்ன செக்யுலர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து செக்யுலர் என்ற டேர்ம் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இட் கேம். ஸோ சுப்ரீம் கோர்ட் 1974 என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் வந்து செக்யுலரிசம்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணலினாலுமே அவங்க வந்து ஆர்டிகல் 25 to 28 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலியமாக ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்து கேரண்டி பண்ணுறாங்க. ஓகேவா. எவ்ரிபடி ஷுட் ஹேவ் இட்ன்ற மாதிரி. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் embodies பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யுலரிசம். ஓகேவா. நம்ம எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம்னா பாசிட்டிவ் கான்செப்ட் நம்மளுடைய செக்யுலரிசம், பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யுலரிசம் என்னென்னா ஆல் ரிலீஜன்ஸ் இன் த கண்ட்ரி வந்து சேம் தான், லைக் irrespective ஆஃப் தேர் ஸ்ட்ரென்த். அவங்க வந்து 1 lakh இருந்தாலுமே அது ஒரு ரிலீஜன்னா அதுவுமே ஈக்குவல் தான். 1 crore அந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணாலுமே அவங்களும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஹேவ் த சேம் ஸ்டேட்டஸ் இன் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட். ஸோ டெமோக்ராட்டிக் வந்து நம்ம வந்து democratic polity as stipulated in the preamble is based on the doctrine of popular sovereignty. நம்மளுடைய preamble வந்து it is based on doctrine of popular sovereignty, that is possession of supreme power by the people. லைக் supreme power வந்து யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய கண்ட்ரியில் பீப்புள் நம்மகிட்ட தான் இருக்கும். ஓகேவா. எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸ் இருக்குன்னா 2 types ஆஃப் டெமோக்ரஸிஸ் இருக்குது, இன்டைரக்ட் அண்ட் டைரக்டில் வந்து பீப்புள் தான் பவரை ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்காது. லைக் டிரெக்ட் டெமோக்ரஸினா பீப்புள்ஸே டிசைட் பண்ணுவாங்க பாலிசிஸ் வித்தவுட் எனி இன்டர்மீடியரி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ். அதுவே இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க. வி பீப்புள் நம்ம வந்து ஒரு ஹெட்டை வந்து நம்ம ஓட் போட்டு இந்த பர்சனை ஜெயிக்க வைப்போம், இந்த பர்சன் தான் நமக்காண்டி அங்கே பேசுவாங்க, நம்ம பேச மாட்டோம். அதுவே டைரக்ட் டெமோக்ரஸியில் பீப்புள் தான் பேசுவாங்க. ஓகேவா. ஸோ இன் டைரக்ட் டெமோக்ரஸி பீப்புள் எக்ஸசைஸ் த சுப்ரீம் பவர். ஓகேங்களா. பீப்புள் தான் சுப்ரீம் பவர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நேம்லி தேர் ஆர் 4 டிவைசஸ் இருக்குங்க. ஃபோர் டிவைசஸ் இருக்குது. ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளெபிசைடுன்னு சொல்லிட்டு 4 டிவைசஸ் இருக்குது டைரக்ட் டெமோக்ரஸியில். ஸோ ரெஃபரண்டம்னா என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லி லைக் ஓட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை வந்து பீப்புள்ஸே வந்து தேல் ஓட் ஸ்ட்ரெயிட்டவே தேல் ஒன்லி ஓட். அவங்களே ஓட் பண்ணுவாங்க, இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரிகார்டிங்காக தேல் ஓட், இந்த பாலிசி எங்களுக்கு பிடிக்கல, இந்த பாலிசி எங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி. இனிஷியேட்டிவ் என்னென்னா சிட்டிசன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க நியூ லா, இல்லைன்னா இருக்கிற லாவை வந்து மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ரீகால்னா இப்போ வந்து ஒரு பர்சன் அவங்களுக்கு ஒரு பர்சன் பிடிக்கல, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பர்சனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரீகால் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளெபிசைடு, மேஜர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பெருசாக ஒரு குட்டி பாலிசி இல்லாமல் ஒரு பெரிய பாலிசி, ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க பிளெபிசைடு. ஓகே. ஸோ
In indirect democracy, on the other hand, the representatives elected, indirect democracy, we Indians, we follow that, இல்லையா? So in indirect democracy, on the other hand, so in indirect democracy, on the other hand, the representatives elected by the people exercise the supreme power and thus carry on the government and make the laws. This type of democracy also known as representative democracy. ஏன்னா we people நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ணி அவரை வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்குறோம். ஸோ அதுதான் இந்த பர்சன் வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ், நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி ஹில் ஸ்பீக் தேர். ஓகேவா? ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு கூட நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸியை சொல்கிறாங்க. இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இஸ் ஆஃப் டூ மைண்ட்ஸ், பார்லிமெண்ட்ரி, பிரசிடென்ஷியல். யூஎஸ்ஏ வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி. இந்தியா, பிரிட்டிஷ் எல்லாமே பார்லிமெண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அண்டர் விச் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ் வந்து இது லெஜிஸ்லேச்சர் இது. ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் வந்து லெஜிஸ்லேட்டருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். இந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கு எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். So, the Indian Constitution provides for representative parliamentary democracy under which the executive is responsible to the legislature for all its policies and actions. அப்புறம் அந்த டெமோக்ராட்டிக் கேரக்டர் ஆஃப் இந்தியன் பாலிட்டி வந்து அதோடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், லைக் எல்லாரும் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே கேன் ஓட். எதன் அடிப்படையால் அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஆர்டிகல் 15, nobody can discriminate. So periodic elections, 5 years once கண்டிப்பாக elections இருக்கும். Rule of law, independence of judiciary, absence of discrimination on certain grounds are the manifestations of the democratic character of the Indian polity. So the term democratic is used in preamble in broader sense, embracing not only political democracy but also social democracy. So democratic என்றது வந்து political, social, economic, everything. சோஷியல் டெமோக்ரஸி இல்லாமல் பொலிட்டிக்கல் சோஷியல் எக்கனாமிக், பொலிட்டிக்கல் இல்லாமல் இவங்க ரெண்டுமே ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. சோஷியலும் எக்கனாமிக்கும். சோஷியல் இல்லாமல் இவங்க ரெண்டும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதை பற்றி வந்து நம்ம அம்பேத்கர் வந்து பேசியிருப்பார். என்ன சொல்கிறாருன்னா, டைமென்ஷன்ஸ் வாஸ் லைக் டாக்டர் அம்பேத்கர் இன் இஸ் கன்க்ளூடிங் ஸ்பீச் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆன் November 25, 1947 in the following way. He'll tell, என்ன சொல்வார்னா, political democracy cannot last unless there lies at the base of social democracy. What does social democracy mean? It means a way of life which recognizes liberty, equality and fraternity. Okay va? So the principle of liberty, equality and fraternity are not to be treated as separate terms in a trinity. அவங்க trinity மூணுமே ஈக்குவலாக தான் இது வந்து இது பண்ணணும். So they form a union trinity in the sense that to divorce one from the other is to defeat the very purpose of democracy. Liberty cannot be divorced from equality, equality cannot be divorced from liberty, nor can liberty and equality be divorced from fraternity. Okay. So in the same context, Supreme Court observed that in 1997 Constitution envisions to establish an egalitarian social order, okay, regarding to every citizen, social, economic and political justice in a social and economic democracy of the Bharat Republic. இது வந்து வைடராக தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, லைக் தனித்தனியாக கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஈக்குவல், லைக் எல்லா பீப்புளுக்குமே வந்து சோஷியல் ஆர்டர் கிடைக்கணும். இட் இஸ் நாட் வெரி பார்ஷியல், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. Republic. A democratic polity can be classified into two categories. ஒன்று monarchy, UK follows this, ஓகேவா? monarchy. இன்னொன்று வந்து republic. we elect, நம்மளுடைய representatives வந்து president elect பண்ணுவாங்க. அது in a monarchy, the head of the state, usually king or queen, enjoys a hereditary position. லைக் அவங்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய ப்ரோஜனி வருவாங்க. ஆனால் நம்மளது அப்படி கிடையாது. Republic வந்து on the other hand, the head of the state is always elected directly or indirectly for a fixed period. Example, USA. Therefore, the term republic in our preamble indicates that India has an elected head called president. He is elected indirectly for a fixed period of
5 years. Republic also means two more things: vesting of political sovereignty in the people and not in individual like a king. ரிப்பப்ளிக்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட் இவரோட டேர்ம் ஏயோட டேர்ம் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் பி வரலாம், இல்லைன்னா ஏவே கூட இருக்கலாம். இங்கே வந்து நோ பார்ஷியாலிட்டிஸ் நம்மளுடைய இதில். ஓகேவா? சாரி, வெயிட் a minute. ஸோ லைக் பிரசிடெண்ட் ஏ இப்போது எலெக்ட் ஆகிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு ஜெட் கூட வரலாம். இட் இஸ் நாட் தட் இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு யார் ஜெயிப்பாங்களோ அவங்க வருவாங்க. அதுவே கிங்கு வந்து ஆஃப்டர் ஹிம் ஹிஸ் சன் வில் கம். இப்போ வந்து குவீன் எலிசபெத் இறந்த பிறகு சார்ல்ஸ் வந்தார். ஆஃப்டர் சார்ல்ஸ் அவங்களுடைய சன்ஸ் வருவாங்க. அது வந்து மொனார்கி. நம்மளது வந்து ரிப்பப்ளிக். நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய பொலிட்டிக்கல் சாவர்னிட்டியை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? And the absence of any privileged class, and hence all public offices are open to every citizen without any discrimination. Justice வந்து மூணு வார்த்தையை வந்து ரொம்ப லைக் அவங்க வந்து ரொம்ப வைடாக சொல்கிறாங்க. லைக் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், செக்யூர்ட் த்ரூ வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் இந்த ப்ரொவிஷன்ஸால் இந்த சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்கிறதுனா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ் வித்தவுட் எனி சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், கலர், ரேஸ், ரிலிஜியன், செக்ஸ் அண்ட் ஸோ ஆன். எதுவுமே ஒரு பேஸை வச்சு யாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ இட் மீன்ஸ் absence of privileges being extended to any particular section of society and improvement in the conditions of backward classes, SC, ST, OBCs வந்து எல்லா அண்ட் விமன், SC, SC, OBCs and women வந்து அவங்களுக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் டினோட்ஸ் நான் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ரிச், பூர், இவங்களுக்கு தான் எல்லா பாலிசிஸ் கிடைக்கணும், இவங்களுக்கு கிடைக்க வேண்டாம், இவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்காமல் ரிச் கேன் அஃபோர்ட், பூர் காண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் மூலயமா ஃபுட்டு கொடுக்கறது, இவங்களையும் கொஞ்சம் என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். லைக் நான் டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே பண்ணாமல் லைக் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக வச்சுக்கணும். இட் இன்வால்வ்ஸ் எலிமினேஷன் ஆஃப் glaring inequalities in wealth, income, poverty. A combination of social justice and economic justice denotes what is known as distributive justice. இது ரெண்டுமே இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். லைக் வேலை இல்லை அப்படின்னா மணி இருக்காது. அப்போன்னா அது எப்படி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இருக்கும்? ஒரு பர்சனுக்கு வேலை இருந்து, ஹோம் இருந்து, எல்லாமே இருந்தும் அதுக்கப்புறம் ஹில் ஹேர்ன் அண்ட் அது ஹில் புட் இட் இன் லைக் திங்ஸ் வாங்குறது, லைக் எனிதிங், ஃபுட், எல்லாமே. So social justice, economic justice together, distributive justice. This is very important. This is very, very, very important. It is a sort of PYQ da. Political justice implies that all citizens should have equal political rights. ஓகேவா? எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து எந்த ஆஃபீஸ் ஆகட்டும், பீட் தாசில்தார், பீட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், என்ன இருந்தாலுமே ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கணும். The idea of justice, social, economic, political has been taken from Russian Revolution 1917. So in the terms la this justice, social, economic, political in the terms வந்து it has been taken from Russian Revolution. Liberty na enna absence of restraints. Absence of restraints on the activities of individuals. லைக் நீ இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது என்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணலாம். அதுதான் லிபர்ட்டி, ஃப்ரீடம், providing opportunities for the development of individual personalities. The preamble secures to all citizens of India liberty of thought, expression, belief, faith and worship. Like what you think you can speak without harming others. Expression, like belief, you can believe in any god, nobody will stop, யாருமே உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. faith, worship, through their fundamental rights enforceable in court of law in case of violation.
So liberty as elaborated in the preamble is very essential for the successful functioning of the Indian democratic system. So democracy la வந்து everything is people. So like people க்கு வந்து அந்த ஒரு what to say அந்த ஒரு இது வேணும் இல்லையா. வாட் இஸ் டெமோக்ரஸினா ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். ஸோ பீப்புளுக்கு வந்து அந்த லிபர்ட்டி கொடுக்கணும், இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் லிபர்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ப்ராப்பராக இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் நடக்கணும்னா அதுக்கு லிபர்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவெவர் லிபர்ட்டி டஸ் நாட் மீன் லைசன்ஸ் டு டூ வாட் எவர் ஒன் லைக்ஸ். இட் ஷுடன்ட் ஹார்ம் எனிபடி. அதுதான் லிபர்ட்டி. லிபர்ட்டி வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம்லாம் கிடையாது. அது லைசன்ஸ் கிடையாது, நீங்கள் பிடிச்சது பண்ணலான்னு சொல்லிட்டு. அது வந்து லாக்கு, கான்ஸ்டிடியூஷனுக்கு, பீப்புளுக்கு யாருக்குமே அது ஹார்ம் பண்ணாமல் இருக்கணும். அது ஹார்ம் பண்ணுச்சுன்னா அந்த ஹார்ம்டு பர்சன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலியமாக கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுடலாம். வயலேஷன் கேஸ் என்ஃபோர்ஸபிள் இன் லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா இன் கேஸ் ஆஃப் வயலேஷன். So, however, liberty does not mean license to do what one likes and has to be enjoyed within the limitations mentioned in the Constitution itself. So, in brief, liberty conceived by the preamble or fundamental rights is not absolute but qualified. லைக் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. எமர்ஜென்சியில் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம நேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இப்படி பண்ணக்கூடாது. இப்போ கோவிட் டைமில் வந்து லைக் 5 மெம்பர்ஸ்லாம் வந்து சேர்ந்துருக்கக்கூடாது, லைக் பீப்புள் கேதர் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இருந்துச்சுல. அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டுச்சு லைக் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து குவாலிஃபைட்லாம் கிடையாது. it's not absolute but qualified. நினச்ச டைமில் வந்து government may change laws. So ideals of liberty, equality and fraternity in our preamble has been taken from French Revolution. Okay va. Justice, social, economic, political வந்து இது எங்க இருந்து எடுத்தாங்க? Russian Revolution. Okay va. இது வந்து French Revolution 1789 to 1799. ஈக்குவாலிட்டினாலே எவ்ரிபடி ஆர் ஈக்குவல். எந்த ப்ரிவிலேஜஸும் யாருக்குமே கிடையாது. ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ்லாம் ஆப்சென்ட். அதுதான் ஈக்குவாலிட்டி டு any section of society and the provision of adequate opportunities for all individuals without any discrimination. So the preamble secures to all citizens equality of status and opportunity. Like எல்லாருமே ஒன்று தான், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. திஸ் ப்ரொவிஷன் எம்ப்ரேசஸ் 3 dimensions of equality: civil, political, economic. ஓகேவா. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து 3 dimensions of equality வந்து காட்டுது: civic, political, economic. Civic na fundamental rights, article 14 to 18 for the people: equality before law, prohibition of discrimination on the grounds of religion, race, caste, sex, place of birth, apron the equality of opportunity in matters of public employment, abolition of untouchability, abolition of titles. Adha civic equality, article 14 to 18 nalla nabukuchukonga. Adukaprom there are 2 provisions in the constitution that seek to achieve political equality. Political equality வந்து நம்ம வந்து article 225 ஆல யூஸ் பண்ணிக்கலாம். article 326 325 ஆல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். article 325 என்னன்னா, no person is to be declared ineligible for inclusion in electoral rolls on the grounds of religion, race, caste, sex. so இந்த grounds மூலமா யாரையும் நீ எலிமினேட்டே பண்ண முடியாது. ஓகேவா. on the basis of electoral rolls. so 2 என்னன்னா, election to Lok Sabha, state assemblies to be on the basis of adult franchise. like 18 years க்கு மேல யாரா இருந்தாலும் they can vote. Directive principles of like Indian citizens. Directive principles of state policy, article 39 secures to men, women an equal right to adequate means of livelihood and equal pay for equal work. இது DPSP, directive principles of state policy. ஓகேவா. economic equality, அத கூடமே இந்த equalityன்றது வந்து it is promising that everything will be அப்படின்னு சொல்லிட்டு.